பூனை மீசை வந்து நிறைய சிறுநீர் பிரச்சனைகளுக்கு பயன்படும் அப்படின்னு திருவண்ணாமலை பகுதியில் ஒருத்தர் வந்து எனக்கு அப்படியே கையெல்லாம் சொல்லும் பொழுதே எனக்கு புல்லரிக்கிறது. எவ்வளவு ஒரு சின்ன சொல் பூனை மீசைங்கிற ஒரு விஷயம் அங்க மிசாய் குச்சிங் இருக்கு, ஜாவா டீன்னு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. துயரமான விஷயம் என்ன தெரியுமா? இதை பேசி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிறது. 10 ஆண்டுகள்ல இதுல மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் எதுவுமே நடக்கவில்லை நண்பர்கள். இதை வந்து ஒரு சிறுநீரக நோயாளிகள் அவர்களுடைய கிரியாட்டினின் லெவல் 6-7 தாண்டி விட்டால் பெரும்பாலும் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. டயாலிசிஸ் பண்ணுவதற்கான பொருட்செலவு, டயாலிசிஸ் பண்ணுவதில் வரக்கூடிய சமூக அழுத்தம், அதுக்கப்புறம் டயாலிசிஸ் ஒரு முற்றுப்புள்ளியாக நில்லாமல் சிறுநீரகத்தை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் மரணம் அடைய வேண்டும் என்கிற சூழல்ல எத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன தாவரம், மிக சாதாரண துளசி குடும்பத்தை சேர்ந்த அந்த தாவரம், அதுக்கு பெயர் வைத்த தமிழனை கூட அப்படி பாராட்டணும். அந்த பூவை பார்த்தீங்கன்னா பூனையுடைய மீசை மாதிரியே இருக்கும். பூ இருக்கிறது அங்க மூலிகை கண்காட்சி, அந்த மீசை மாதிரியான அந்த பூவோட அந்த வெண்ணிற பூ இருக்கிறது. பெரிய அளவில் இன்றைக்கு அது கிரியாட்டினை குறைக்குமா, ஜிஎஃப்ஆர் கூட்டுமா, ஃபில்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா, சிறுநீரகத்தில் சிஸ்டாட்டினை குறைக்குமா, இப்படி பல ஆய்வுகளை செய்யலாம். ஆனா அந்த ஆய்வுகளை எல்லாம் கூட்டாகத்தான் செய்ய வேண்டும். நவீன அறிவியலாளரும் நவீன மருத்துவரும் சித்த மருத்துவரும் பாரம்பரிய அறிவியலாளரும் ஒரு தொன்மை தமிழ் தெரிந்த ஒரு தமிழறிஞரும் அத்தனை பேரும் இணைந்து பணியாற்ற வேண்டிய களம் சித்த மருத்துவ விஷயம். ஆனால் அப்படியான ஒரு கூட்டமைப்பு, அப்படியான ஒரு கூட்டு புரிதல், அப்படியான ஒருங்கிணைந்த ஆய்வு இந்த நாட்டில் நடக்கவே மாட்டேங்குது.